எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், எல்லா தர்மங்களும் ஒரே அனுபவத்தை தானே தருகின்றன. ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்கிறாரு. அவர் ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாரு. ஆனா அவருக்கு கிறிஸ்துவ நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்கள் கொடுக்குற ஃபீட்பேக் என்னன்னா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்போது பைபிள் எடுத்து பார்க்கும்போது அதுக்கு எனக்கு தேவையான ஒரு வாசகம் இருக்கு, அது என் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது, வாழ்க்கையை அடுத்த லெவல் கொண்டு போறேன். இதே தான் இஸ்லாமிய நண்பரும் சொல்றாரு. அவருக்கு ஏதாவது துக்கம் வரும்போது குரான் எடுத்து படிக்கிறாரா, அவருக்கு அங்க அவர் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது, அது அவருக்கு ஆஸ்வாசம் கொடுக்குது, அதனால அவர் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நம்மளும் ராஜயோகிகள் 4 பேஜுக்கு விஷயங்கள் படிக்கிறோம், அதுவும் நம்ம மனசுக்கு கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் அது கொடுக்குது. அப்படி பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு. நம்ம ராஜயோகம் பத்தி மட்டும் ஹைப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? எல்லாம் ஒரு மனநிலை சம்பந்தப்பட்டதுதான். எல்லா தர்மங்களும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கான விடை கொடுக்க தான் இந்த வீடியோல நம்ம ட்ரை பண்றோம். நம்ம அந்த ராஜயோகத்தில் வச்சு 2-3 விஷயம் ரொம்ப ஸ்டாண்டர்டா சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பரமாத்மா சொல்றாரு, அவர் சொல்றதுதான் உண்மையிலும் உண்மையான பகவத்கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை. ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி, உயர்ந்த வழி இறைவன் தான் சொல்லித்தரார். இதுதான் எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாய் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. அப்ப இன்னைக்கு எத்தனை இசங்கள் இருந்தாலும், அவங்களுக்குன்னு படிக்கிறதுக்கு எத்தனை புக்கு இருந்தாலும், அதோடைய சாராம்சம் இதுதான் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. நம்மளும் பகவத்கீதைன்னு ஒன்று படிச்சிருக்கிறோம், பக்தியில் வேத வியாசர் சொன்னது. ஓகேவா? அதே மாதிரி இந்த பைபிள், குரான் இதெல்லாம் அவங்க தர்மங்கள் எப்படி தோற்றுவிக்கப்பட்டதுன்னா, ஒரு ப்ரொஃபெட் ஒருத்தர் வருவார். அவர் இறைவனை பற்றி சொல்லுவார். ஓகேவா? ஸோ ப்ரொஃபெட்டு அவருடைய என்ன சொல்றது புரிதல் இருக்கு இல்லையா, அதை நாலேஜாக கொடுக்குறாரு. ஓகே, அதே தான் எல்லா தர்மம். இங்கே ஸ்ரீமத் பகவத்கீதை நம்ம சங்கமத்தில் பரமாத்மா சொல்லிக் கொடுக்கறது, சாட்சாத் இறைவனே சொல்லிக் கொடுக்கறது. இறைவன் சொல்லிக் கொடுக்குற டெக்ஸ்டுக்கும் இறைவனுக்கிட்ட இருந்து சக்தி வாங்கி கொடுக்கக்கூடிய ப்ரொஃபெக்டோட சக்திக்கு வரக்கூடிய புக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும்ல. ஆனா நம்ம என்ன சொல்றோம், பரமாத்மாவை அன்பின் கடல்னு சொல்றோம். இஸ்லாமியர்களும் அப்படிதான் சொல்றாங்க, அல்லாஹ் கருணை உள்ளம் படைத்தவர், அன்பின் கடல். அவங்களும் அதான் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து அந்த பைபிள்ஸ் ஃபாலோ பண்றவங்களும் அதுதான் சொல்றாங்க. ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான், இறைவன் ஒருத்தர் தான். அவருடைய இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹா காடுன்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இது மெயின் சோர்ஸ் பகவத்கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை பரமாத்மா சொல்றது. பாக்கி எல்லாமே இதோட சப்செட் தான். அப்படி இருக்கும்போது நாலேஜோட பரிணாமங்கள் தான் அந்தந்த இதுவும். அப்போ எல்லாமே கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்கும். ஆனால் என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்றேன், நீங்க மனசு கஷ்டமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பெஷலி ஒரு கிறிஸ்துவர் ஒரு மனசு, அவரு ஏற்கனவே இந்த பைபிள் ஒரு 4 வாட்டி படிச்சிருப்பாரு. மனசு சோகமாகும்போது கரெக்டா அந்த பர்டிகுலர் போர்ஷன் ஓப்பன் பண்ணுவாரு. அந்த போர்ஷன்ல அவர் இறைவன் என்ன சொன்னாருன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை படிப்பாரு, ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படின்னு என்ன, ஏற்கனவே படிச்சதுனால மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல போய் படிப்பாங்க, அது ஒரு சந்தோஷம் கொடுக்கும். சில பேர் ரேண்டமா எடுப்பாங்க, அதை படிப்பாங்க, அதுவும் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அது மாற்றுக்கிறது கிடையாது. ராஜயோகத்தில் நான் என்னோட அனுபவம் சொல்றேன் பாருங்க. நான் 15 வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன். இப்போ என்னோட திருமண நாள் செப்டம்பர் 15. ஒரு குறிப்பிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா செப்டம்பர் 15 இப்படி தான் நடக்கும். இப்போ இருக்கிற சீசன்ல என்ன ஆகுதுன்னா, மனைவிக்கு கிஃப்ட்னு சொல்லி எதுவும் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலை. ஓகே, அப்போ இறைவனை கனெக்ட் பண்றேன். அப்போ கனெக்ட் பண்ணி என்ன சொல்றேன், நீ டிராமா நல்லது நல்லதுன்னு சொல்ற, சூப்பர்னு சொல்ற, குற்றமே சொல்ல முடியாதுன்னு சொல்ற. வெட்டிங் டே வருது, பொண்டாட்டிக்கு நம்ம எதுவுமே வாங்கியும் கூட தர முடியல, என்ன ட்ராமா இது? இது 1 வருஷம் நடக்குது. மொத்த வாழ்க்கையில் 23 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. மொத்த வாழ்க்கையிலையும் ஏதாவது 1 வருஷம் தர முடியலன்னா பரவாயில்ல, எல்லா வருஷமும் தர முடியாத மாதிரி போகும்போது இந்த ட்ராமா எப்படி நல்லதா இருக்க முடியும் அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு 4 பேஜுக்கு வாணி வருது இல்லையா, அதில் பரமாத்மா சொல்றாரு, திருமணம்ன்றது ஒரு ஜெயிலில் போய் மாட்டிக்கிறது. அந்த பந்தனத்துல மாட்டிக்கிறதுக்கு விழா தேவையா? அது விழா எடுக்கணுமா? விழா கொண்டாடணுமா? நீயே போய் ஜெயிலில் மாட்டிருக்க, அந்த ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்கு பார்க்கணுமா, இல்லை மாட்டுறதை பற்றி பார்க்கணுமா? இதுக்கு உனக்கு கிஃப்ட் வேணுமா? அப்படிலாம் வானிலை வந்தது.
நான் என்ன சொல்ல வரேன், உங்க பிரச்சனை என்னவோ அது அன்னைக்கு வாணியில வர்ற மாதிரி பைபிள்ல கிடைக்குமா? பைபிள் ஏற்கனவே ஒரு டெக்ஸ்ட் கரெக்டா ஏற்கனவே இருக்கு. அதை நீங்க கரெக்டா படிச்சிருப்பீங்க ரெடி, அதான் அந்த பேஜ் எடுத்து படிக்கிறேன். இது அப்படி இல்லை. நான் இன்னைக்கு கேள்வி கேட்கறேன், அதுல பதில் அங்க வருது வானிலை. இது மாதிரி நிறைய அனுபவம் இருக்கு. என் கடனை எப்போ அடையும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நான் வந்து மதுமனுக்கே போயிருந்தேன். அன்னைக்கு பரமாத்மா சொல்றாரு, உன் கார்மிக் அக்கௌண்ட் முடியாம கணக்கு வழக்கு முடியாது, சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு அன்னைக்கு. அடுத்தது நம்ம போடுற உள்ளாடை இருக்குல்ல, அது கிழிஞ்சு போச்சு. அது வந்து அமிர்த வெளில காட்டுறேன், இந்த லட்சம் தான் இருக்குது நிலமை. ஒரு புது ட்ரெஸ் வாங்குறது கூட டிராமால வழி இல்லை, நீ டிராமா நல்லதுன்னு சொல்றியே அப்படின்னு. அதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாரு அவரு, இந்த நேரத்துல நீ ஸ்ரீராமனாவே இருந்தாலும் ஒரு ராஜாவே இருந்தாலும் நீ காட்டுல வாழ்ந்த ஸ்ரீராமன் மாதிரி எளிமையா இருக்கணும். உன் போட்டிருக்கிற துணி கிழிஞ்சு போச்சுன்னா ஒரு 9 வாட்டி தச்சு போடணும், எளிமையா இருக்கணும், எதுக்குமே புதுசு புதுசுன்னு போகக்கூடாது, இப்படிலாம் சொன்னார். எனக்கு சமக்கம். இதான் ஆன்சரா? ஒரு அப்பா கிட்ட நம்ம சொந்த அப்பா கிட்ட போய் கேட்கறேன்னு வச்சுக்கலாம், எனக்கு அது ஒரு பொருள் தேவை, என்ன சொல்லுவாரு? வாங்கி தரேன்னு சொல்லுவாரு, இல்லை வாங்கி தரமாட்டேன்னு சொல்லுவாரு. ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் சொல்லுவார். இவரு என்ன சொல்றாரு? அப்படி பண்ணு, தச்சு போடு, அப்படி போடு, இப்படி போடு, எதுவுமே ஏற்புடையதில்லை எனக்கு. நான் உடனே திருப்பியும் மெடிடேஷன்ல போய் அவருக்கு சத்தம் போடுறேன், நான் என்னது இது, என்ன வாழ்க்கை இது? போடுற ட்ரெஸ் கூட உருப்படியா இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன சொன்னா, வாங்கி தரேன்னு தானே சொன்னோம். பியூட்டி என்னன்னா அன்னைக்கு ஈவினிங்கே வாங்கிட்டேன், அது வேற விஷயம். ஆனா வாணியில இப்படி சொல்றாரு, எளிமையா இருக்கணும், ஒரு 9 வாட்டி தச்சு அது போடணும் அப்படின்னு பரமாத்மா சொல்ல. இந்த மாதிரி தினசரி அனுபவங்கள் தினசரி வாணி வழியா ஒரு ராஜயோகிக்கு தான் கிடைக்கும். அவங்களுக்கு கிடைக்குதான்றது தெரியல. ரெண்டாவது, இந்த அதீந்திரிய சுகம், ஆத்மா அடையக்கூடிய பரவச நிலை அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஆத்மான்ற புரிதலோட கிளாஸ் கத்துக்கிறது ராஜயோகிகள் மட்டும்தான். அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டே கிடையாது. பைபிள்ல வரும், லெட் த சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அந்த வார்த்தை சோல்ன்ற வார்த்தை அங்கங்க வந்து போகும். ஆனா அந்த ஆழமா நான் ஒரு ஆத்மா அப்படின்னு புரிஞ்சு தெரிஞ்சு ஃபாலோ பண்ற மாதிரி இந்த ஆத்மாக்குள்ள 3 விஷயம் இருக்கு. மனசு இருக்கு, புத்தி இருக்கு, சன்ஸ்காரம் இருக்கு. மனசு எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது, புத்தி வந்து இதை நான் பண்ணலாமா பண்ண வேணான்னு சொல்றது. நம்ம செய்யற விஷயங்கள் சன்ஸ்காரத்துல பதிவாகுது, நல்லதா அந்த புண்ணியமாவது தப்பா அந்த பாவம், இதெல்லாம் ராஜயோகம் மட்டும்தான் சொல்லி கொடுக்குது. இந்த பைபிள் சொல்லி தரல, குரான் சொல்லி தரல. ஏன்னா அந்த ப்ரொஃபட்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது குறை இல்லை, தான் டிராமா இல்லை, யார் மேலேயும் குறை கிடையாது. நம்ம சொர்க்கத்தை சத்தியுகத்தை என்ன சொல்றோம்னா தங்க யுகம்னு சொல்றோம், திரேதா வந்து நம்ம சில்வர்னு சொல்றோம். ஆனா இந்த சங்கமத்தை வைர யுகம்னு சொல்றோம். ஏன்? தங்கத்தோட வைரம் காஸ்ட்லி இல்ல, இப்ப இது சொர்க்கமாவா இருக்கு? இங்க ஏன் சொர்க்கம்னு சொல்றோம்னா இறைவனை நேரடியா அனுபவம் பண்றோம். கிறிஸ்தவர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி அவங்க பைபிள்ல அந்த ப்ரொஃபட் சொன்னதை வச்சு கடவுள் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு புரிஞ்சு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சது அவ்வளவுதான், அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. நம்மளும் பக்தியில் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. யாரோ என்னன்னோ சொன்னாங்க, அதை கேட்டு பண்ணிட்டு இப்ப இறைவனே வந்து சொல்றாரு, நான் ஒளி புள்ளியாக இருக்கிறேன். நம்ம இறைவனுக்கு வடிவம் கொடுத்துட்டோம் ஹிந்து தர்மத்துல, அங்கங்க சிலைகளா கொடுத்துட்டோம். சிவனே சிவலிங்கமா தான் கூப்பிட்டு இருந்தோம். ஆனா சொன்னா சிவலிங்கமா இல்லை, நான் ஒளி புள்ளியா தான் இருக்கேன். நான் இருக்கிறது சாந்தி தாமத்துல இருக்கிறேன், ஆத்மாக்களின் வீடு அதுதான். நீங்களும் அங்கதான் இருந்தீங்க, அங்கதான் இங்க நடிக்க வந்தீங்க. எனக்கும் உனக்கும் வித்தியாசம் என்ன, நீங்க தான் பிறப்பு இறப்புன்னு சொல்லி உடல் எடுத்து நடிக்கிறீங்க, நான் அந்த மாதிரி வர்றது கிடையவே கிடையாதுன்னு இறைவன் சொல்றார். அவர் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா கல்யாணக்காரி, விஸ்வ கல்யாணங்கள், உலகத்துக்கு நன்மை செய்பவர். புரியல? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா குழந்தைகள் உதவின்னு கேட்டா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அவர் 1000 ஸ்டெப் வச்சு வர்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ இவ்வளோ டீட்டெயிலிங் யாருக்கு தெரியும்னா ஒரு ராஜயோகிக்கு தான் தெரியும். அவங்களுக்கு அவங்க ப்ரொஃபட் என்ன சொன்னாரோ அது வரைக்கும் தெரியும். அவங்களும் அனுபவம் பண்ணுவாங்க இறைவனை, ஏன்னா அவங்களும் இறைவனோட குழந்தைகள் தான். ஆனா எந்த அளவுக்குன்னா சூப்பர்ஃபிஷியலா அனுபவம் பண்ணுவாங்க, நம்ம நேரடியா அனுபவம் பண்ணுவோம். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இறைவன் பக்தியில கூட நமக்கு 63 ஜென்மமா அந்த அனுபவங்கள் கொடுத்திருந்தார். அந்த அனுபவங்கள் என்னன்னா சாட்சாத்கார், காட்சி. இது எல்லாருக்கும் பொருந்தும். அப்படின்னா நீங்க முருகரை தான் கடவுள் நினைச்சு கும்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு முருகரோட காட்சி கிடைக்கும். நீங்க பிள்ளையார் தான் கடவுள் நினைச்சு கும்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளையாரோட காட்சி கிடைக்கும். யாரும் ஒரு இயேசு கிறிஸ்து தான் கடவுள் நினைச்சு கும்பிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவோட காட்சி கிடைக்கும். யார் அல்லாவை எப்படி அவங்க நினைச்சாங்களோ அப்படி ஒரு காட்சி அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் பக்தி பண்றாங்க. ஏன்னா நீங்க அப்படிதான் நம்புறீங்க. இறைவன் அவங்களுக்கு அப்படி காட்சி, இறைவன் ஒருத்தர் தான், அவர் எப்படி இருக்காரோ அப்படியே உங்களுக்கு காட்சி கொடுத்தாருன்னா உங்களுக்கு புரியாது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் அதோடைய அர்த்தம். ஸோ நீங்க பொதுவா இப்படி வந்து எல்லாத்தையும் யூகேட் பண்ணக்கூடாது.
எல்லா தர்மத்துக்காரங்களும் அவங்கவுங்க டெக்ஸ்ட்டை படிக்கிறாங்க, அதனால அவங்க மனநிலை சரியாயிடுது, அதனால எல்லா தர்மமும் சொல்லிக் கொடுக்குறது ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் மொத்தத்தில் பொதுவில் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்காது என்பது என்னோட தாழ்மையான கருத்து. வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, எல்லா தர்மங்களும் இப்படி தான் சொல்லிக் கொடுக்குது, அதனால் எல்லாமே சேம் தான், நம்ம படிக்கிற வாணியும் அப்படி தான், இது ஒரு மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஃபீலிங் தான், இல்லைனா இது வேற ஒன்றும் ஸ்பெஷல் இதில் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.